Good morning 7th standard students. Today we are going to see your vocabulary exercises of unit 2. Last video la நம்ம வந்து The Wind on the Haunted Hill பார்த்தோம் இல்லையா அந்த லெசனுக்கு அப்புறமா இருக்கிற vocabulary and English skill exercises தான் இன்னைக்கு நம்ம லெசன்ல பார்க்க போறோம். First வந்து vocabulary D exercise unscramble the sound describing words from the text. One has been done for you. So இங்க கொடுத்திருக்கிற இந்த 6 வேர்ட்ஸுமே வந்து jumbled wordsனா வந்து ஒரு ஆக்சுவல் வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸை வந்து மாத்தி மாத்தி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர்ஸை வந்து நீங்க கரெக்டா எழுதினா உங்களுக்கு இதுல இருந்து வந்து வேர்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இதோட க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே இட் இண்டிகேட்ஸ் சவுண்ட். சவுண்டோட டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க IGEGLGன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து இந்த லெட்டர்ஸை வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேர்ட் வந்து கிகிள். GIGGLE கிகிள் அப்படின்னா இப்போ ஒரு ஜோக் இருக்கு, ஒரு காமெடி இருக்குன்னா அதுக்கு நம்ம சிரிப்போம் இல்லையா, அதுதான் வந்து கிகிள். கிகிள்ன்றது ஒரு சவுண்ட் மேக் பண்ணி சிரிக்கிறது தான் வந்து கிகிள். அதே மாதிரி நீங்க இங்க இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் வந்து யூ ஹாவ் டு correctly arrange and write. First one வந்து MOAN moon. MOAN moon ன்னு எழுதணும். moon அப்படின்னா என்னன்னா முனகுவாங்க இல்லையா, அதான் வந்து moon. நெக்ஸ்ட் வந்து RUMBLE rumble. rumbleனா இடி தண்டர் வரும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அதான் வந்து rumble. நெக்ஸ்ட் HOWL howl. howl அப்படின்னா நரியெல்லாம் ஊழையிடும் இல்லையா, அந்த சத்தம் தான் வந்து howl. நெக்ஸ்ட் வந்து BOOM boom. boom அப்படின்றது வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய வெடி சத்தம் மாதிரி இருக்கிறது தான் boom. நெக்ஸ்ட் வந்து ECHO echo. எக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதிரொலி தான் எக்கோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா GROAN groan. groan அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு சத்தம் தான், உருமுறது தான் வந்து groan அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து இங்கே ஃபில்அப் பண்ணிடுங்க. இதோட ஆன்சர்ஸ் ஃபில்ட் இன் ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க தி டிடெக்டிவ்ஸ் டிக்ஷனரி. இங்க கொடுத்துருக்கிற இந்த 5 சென்டென்சஸுமே வந்து ஒரு டிடெக்டிவோட கனெக்ட் ஆயிருக்கிற சென்டென்சஸ். அந்த பிளாங்க்ஸ்ல என்ன வருமோ அதை இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை ப்ராப்பரா எடுத்து போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க a dash is someone who investigates a crime. ஒரு கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றவர் யாரு? ஆப்வியஸா வந்து டிடெக்டிவ். டிடெக்டிவ் தான் வந்து someone who investigates a crime. A dash is someone who suffers the effect of a crime. அதாவது ஒரு கிரைம்னா என்ன? ஒரு தீய செயல், அதாவது ஒரு பாதக செயல். அந்த கிரைம் நடக்கும்போது அதுல யாரு வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்கள வந்து நம்ம விக்டிம்னு சொல்லுவோம். யாரு வந்து அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்து விக்டிம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் someone who might have committed a crime. ஒரு கிரைம் வந்து இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி, சந்தேகத்துக்குரியவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சஸ்பெக்ட். சஸ்பெக்ட்னா இவங்க இந்த கிரைமை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகப்படுறவங்களை சஸ்பெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் dash is an idea or fact that helps us solve a mystery. ஸோ நம்ம ஒரு மிஸ்ட்ரினா ஒரு புதிர், அந்த புதிரை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்வோம்னா க்ளூ. ஸோ க்ளூவை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிப்போம். And dash is an information we have that proves us that something is true. ஒரு உண்மை, இது வந்து உண்மைதான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 fill in the blanks நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதோட மீனிங்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து இதை ஃபில்அப் பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் see this language checkpoint. language checkpoint வந்து
நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா first one வந்து I'm here since last week. I'm here since last week அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான சென்டென்ஸ். லாஸ்ட் வீக் அப்படின்னா போன வாரத்திலேருந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போன வாரம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஸோ அப்போ என்ன போடணும்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி போடணும். A situation that started in the past and continues to the present has to be in the present perfect tense. So ஒரு situation வந்து past tense அதாவது முடிஞ்சு போன காலத்துல இருந்து ஆரம்பிச்சு present tense இப்போ இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டென்ஸ் வந்து present perfect tense. present perfect tense அப்படினாலே வந்து நம்ம வந்து have or have வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணும். have or has வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணும், have வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து past participle form of the verb யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல been அப்படின்றது வந்து be யோட past participle verb. அதனால இங்க I have been here since last week ன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது போன வாரத்துல இருந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I have been here since last week அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து when I woke up my roommate left the room already. அதாவது woke upனா காலையில எழுந்துப்போம் இல்லையா, அதுதான் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது தான் wokeன்றது வந்து wake ஓட past tense. wake wakeனா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது தான் wake. அதோட past tense தான் woke. ஸோ நான் எழுந்துக்கும் போது என்னோட ரூம்மேட் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படின்றது வந்து past perfect tense. when I woke up my roommate had left the room already. ஸோ past perfect அப்படின்றது என்னன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன், ஆனா past tense அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நான் பேசுறது தான் வந்து past perfect tense. ஆல்ரெடி ஒரு முடிஞ்சு போன விஷயம், என்னோட ரூம்மேட் வந்து ரூம்ல இருந்து கிளம்பினது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். அந்த முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நான் இப்போ பேசுறேன் இல்லையா, அது வந்து past perfect tense. past perfect tenseல வந்து நீங்க எப்போதுமே வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா had யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. எப்படி present perfect tenseல வந்து நம்ம have or has யூஸ் பண்ணணும்னு சொல்லணும், அதே மாதிரி past perfect tenseல வந்து had கண்டிப்பா யூஸ் பண்ணணும். So when I woke up my roommate had left the room already. had க்கு அப்புறமா past participle form of verb யூஸ் பண்ணணும். leave left. So left வந்து leave ஓட past participle form, அதான் இங்க போட்டிருக்காங்க. next my mom has called me yesterday. இது வந்து பாருங்க நேத்து நடந்ததை பத்தி சொல்றோம். நேத்து நடந்ததுன்றது முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ முடிஞ்சு போன ஒரு விஷயம் என்னது past tense. ஸோ அப்போ என்ன சொல்லணும், my mom called me yesterday. அவ்வளோதான், has போடக்கூடாது. has எங்க போடணும், present perfect tense வரும்போது தான் has போடணும். ஆனால் my mom called me yesterday அப்படின்றது நேத்து நடந்த past tense பத்தி சொல்றோம். past tense பத்தி சொல்லும்போது வெறும் called அதாவது past tense verb மட்டும் போட்டாலே போதும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்களோட லாங்குவேஜ் செக் பாயிண்ட். present perfect tense, past perfect tense பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. Students, next is your listening task. I'm going to read a passage from which you will be asked certain questions. You have to listen to the passage and answer to the questions. Okay? So paragraph வந்து நல்லா listen பண்ணிட்டு என்ன questions கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்க answer பண்ணணும். So I'm reading the paragraph. In English, we say it is raining cats and dogs when it rains heavily. For the people of Golamudi in Andhra Pradesh, however, it rained fish. In the early hours of the morning yesterday, people were woken up to a rain of fish. 4 to 6 inches long fish were found on the roads and in the waterlogged fields of this village. Some of the fish were still alive. News spread rapidly and soon people were out collecting the fish. Locals said it was a fish not usually found there. Environmentalists say that very strong winds and gales sometimes carry fish and sea animals along with the water from rivers and canals.
They then can come down with the rain many miles away. This is what happened in Gollamudi. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் கொல்லாமுடி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஃபிஷ் ரெயின் வந்துச்சான். அந்த ரெயினில் வந்து ஃபிஷ்ஷஸ் 4 to 6 inches லாங் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து ரோட்ஸ், அதுக்கப்புறமா வந்து வயல்வெளியில் இருக்கிற தண்ணி, இது எல்லாத்துலேயும் வந்து ஃபிஷ் இருந்துதான். சில ஃபிஷ் வந்து அலைவாகவும் இருந்தது, உயிரோடு இருக்கிற ஃபிஷ்ஷும் வந்தது. ஸோ இந்த நியூஸ் வந்து சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. பீப்புள் எல்லாருமே வந்து ஃபிஷ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபிஷ் வந்து இங்கே கிடைக்கிற ஃபிஷ் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்விரான்மெண்டலிஸ்ட் ரிசர்ச் பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்ட்ஸ் அண்ட் கேல்ஸ், ஸ்ட்ராங்கான விண்ட் காற்று வீசும்போது ரிவர் அண்ட் கெனாலில் இருக்கிற ஃபிஷ்ஷையும் சி அனிமல்ஸையும் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு வந்து வேறு இடத்துல வந்து வீசி போட்டுரும். ஸோ மெனி மைல்ஸ் அவே கூட அது வந்து த்ரோ பண்ணி போட்டுரும். ஸோ இதுதான் வந்து கொல்லாமுடியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃபை நான் உங்களுக்கு ரீட் பண்ணியும் காமிச்சிருக்கேன், தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கேட்டிருக்கிற 5 questions வந்து யூ ஹாவ் டு ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, பட் யூ ட்ரை டு ஆன்சர் ஆன் யோர் ஓன். உங்களுக்கு ஆன்சர் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். Next is your speaking task. Speaking taskல வந்து பாருங்க, G exercise. Have you ever been scared? What happened? How did you feel? Talk about it in 1 or 2 sentences with your friend. Repeat it to the class. Have you ever been scared? Na நீங்க எப்பயாவது பயந்திருக்கீங்களா? Scared அப்படின்னா பயந்திருக்கீங்களா? What happened? எதனால நீங்க பயந்தீங்க? நீங்கள் அப்போ என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஸோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட் உங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும், ரொம்ப நீங்கள் பயந்துருப்பீங்க. ஸோ அது வந்து என்ன இன்சிடெண்ட், எதனால் நீங்கள் பயந்தீங்க, அப்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத ஜஸ்ட் 2 sentences இங்கிலீஷில் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பேசுறது கஷ்டமாக இருந்ததுன்னா எழுதிக்கோங்க. ஒரு 2 sentences நீங்கள் எப்போ பயந்தீங்க, எதனால் பயந்தீங்க, அண்ட் நீங்கள் எப்படி அப்போ ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத ஒரு 2 sentences எனக்கு எழுதி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்னைக்கு ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் எக்ஸசைஸ். Nalan's grandfather showed him an old treasure trunk. A road map was stuck on the trunk. It showed the spot where a key was hidden. Look at the road map and write 5 directions to reach the spot where the key is hidden. Discuss with your partner and compare your directions with those of your classmates. So Nalan அப்படின்ற ஒரு பாய், அந்த பாயோட கிராண்ட்ஃபாதர் தாத்தா வந்து அவனுக்கு வந்து ஒரு பழைய ஒரு ட்ரெஷர் ட்ரங்க் காமிக்கிறது. ட்ரெஷர் ட்ரங்க்னா என்னன்னா ஒரு புதையல் பெட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெஷர் ட்ரங்க், ஒரு புதையல் இருக்கிற ஒரு பெட்டியை வந்து நலனோட தாத்தா வந்து அவனுக்கு காமிக்கிறாரு. அதில் வந்து ஒரு ரோட் மேப் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்கு அப்படின்னா, இட் ஷோட் த ஸ்பாட் வேர் அ கீ வாஸ் ஹிடன். ஸோ இந்த ட்ரெஷர் ட்ரங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ வேணும் இல்லையா, அந்த கீ வந்து எங்கே இருக்கு அப்படின்றதோட ஒரு ரோட் மேப் தான் அந்த பாக்ஸ் மேலே ஒட்டியிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு 5 sentences 5 directions வந்து இந்த ரோட் மேப்பை பார்த்து நம்ம எழுதணும். அந்த கீயை போய் எடுக்கிறதுக்கு எப்படி போனால் எடுக்க முடியுன்ற டைரெக்ஷன் இந்த ரோட் மேப்பை பார்த்து எழுதணும். அது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டேக் லெஃப்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. அப்போது அந்த இடத்துல வந்து என்ன தெரியுது, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு வாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் டேக் அ லெஃப்ட் அண்ட் வாக் ஸ்ட்ரெயிட். அப்படி போனீங்கன்னா யூ வில் see a mountain, and then you have to again take a right. If you take right and go straight, you will see a pond, and then you have to again take a right, and then you have to again take a left. If you go left and walk straight, you will see a coconut tree, and then you have to again take a right, then you have to again take a left. You will find a key hidden inside rock.
அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். இது வந்து நான் என்னோட ஓன் சென்டென்சஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஷார்ட் சென்டென்சஸா 5 டைரக்ஷன்ஸா கொடுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி போகணும், உங்களுக்கு என்ன தெரியும். செகண்ட் எப்படி போகணும், உங்களுக்கு என்ன தெரியும். தேர்ட் என்ன டைரக்ஷன்ல போகணும், உங்களுக்கு என்ன தெரியும். ஃபோர்த் எந்த டைரக்ஷன்ல போகணும், ஃபிஃப்த் எந்த டைரக்ஷன்ல போனா கீ கிடைக்கும் அப்படின்றத ஷார்ட் சென்டென்சஸா இந்த இடத்துல எழுதணும். இதனோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஓனா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொன்ன சென்டென்சஸை வச்சு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க அந்த ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். Next is your creative writing. Venba was walking along the beach when she saw a beautiful green perfume bottle that had been washed up on the shore. She bent down and picked it up. There was something inside the bottle and it was calling her. When she opened the bottle, okay, so அது வந்து உங்களோட தாட்ஸ், நீங்க வந்து என்ன வேணா இமேஜின் பண்ணலாம். இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. வெண்பா அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து பீச் ஓரமா நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் பர்ஃப்யூம் பாட்டில் அவளுக்கு கிடைக்குது. அந்த பர்ஃப்யூம் பாட்டில்ல வந்து அவ குனிஞ்சு எடுக்கிறா. அதுல வந்து அந்த பர்ஃப்யூம் பாட்டிலுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு, அது வந்து அவளை கூப்பிடுது. அப்போ அவ அந்த பாட்டிலை ஓபன் பண்ணா என்ன பாப்பா, என்ன அவளுக்கு தெரியும் அப்படின்றத நீங்க வந்து ஒரு ஸ்டோரியா நீங்க வந்து எழுதணும். அதுதான் எல் எக்ஸசைஸ். இமேஜின் யூ ஆர் வெண்பா அண்ட் ஆக்ட் த சிச்சுவேஷன்ஸ் இன் த கிளாஸ். தென் கன்க்ளூட் திஸ் மிஸ்டீரியஸ் ஸ்டோரி இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். Write at least 5 or 6 sentences with the help of the words given in the box. ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து சில க்ளூ வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 5 சென்டென்சஸ் நீங்க யூஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க. இங்க கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, 3 lines, இதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு when she opened the bottle, அதுக்கப்புறம்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. When she opened the bottle, she saw a tiny bird. So whatever you think, அதை வந்து நீங்க எழுதலாம். ஸோ இது எல்லாமே நீங்க எழுதுங்க. இதனோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்களே இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஸ்மால் சென்டென்சஸ்ல எழுதுங்க. உங்களுக்கு எழுதிட்டதுக்கு அப்புறமா ஆன்சர்ஸ் வந்து நீங்க வீடியோட எண்ட்ல வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெசன்ல இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து உங்களோட ஓனா வந்து ட்ரை பண்ணணும். பிகாஸ் ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க ஆன் யுவர் ஓன் நீங்க எழுத வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இயர் போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா பண்ண முடியும். இப்போ எப்போதுமே நீங்க வந்து காப்பி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட திங்கிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க யோசிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க ஓனாவே நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேனோ அது மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் கிராஸ் செக் பண்ணும்போது நீங்க வந்து ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். வீடியோட எண்ட்ல நான் எல்லாத்தோட ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. தேங்க்யூ.